எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 15 சென்டென்சஸ் செகண்ட் பார்ட் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாய் விட்டு இங்கிலீஷில் பேசுங்க, இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏற்கனவே கொடுத்த 15 சென்டென்சஸை அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் வேறு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அந்த லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுங்க. அப்படி ஏதாவது சான்ஸ் கிடச்சி நீங்கள் பேசின சம்பவம் இருந்ததுன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட், மாம் கேன் யூ மேக் மீ சம்திங் டு ஈட்? அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்போம்ல. அப்போது மாம் கேன் யூ மேக் சம்திங் டு ஈட்? மாம் ஐம் ஹங்க்ரி, கேன் யூ மேக் சம்திங் டு ஈட்? அந்த மாதிரி புரியுதா? இப்போ அடுத்து பாய், நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த நாள் பார்க்கலாம் அப்படி சொல்கிறோம்ல, அது எப்படி சொல்லுவோம்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். see you next time. பாய், see you next time. ஞாபகம் இருக்கா? எப்படி பாய் சொல்லணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல, அதில் இது வரும். அடுத்து கேன் யூ கம் வித் மீ? என் கூட வரியா அப்படின்னு கேட்குறோம்ல, அது எப்படி கேட்குறது? ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்கலாம், அப்பா அம்மா யார்ட்டுனாலும் கேட்கலாம். கேன் யூ கம் வித் மீ? சரியா? கேன் யூ கம் வித் மீ? என் கூட வரீங்களா சொல்லுங்கள். கேன் யூ கம் வித் மீ? ஓகே. அடுத்து டு யூ நோ வாட் ஐ மீன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டால் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன்? உங்களுக்கு தெரியுதா அப்படி கேட்டால் டு யூ நோ வாட் ஐ மீன்? வாட் அப்படின்னு சொல்லாமல் வாட் அப்படின்னு சொல்லுங்கள். லைட்டாக இட்டு சவுண்டு, அது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். கேன் யூ டேர்ன் த வால்யூம் அப் ஆர் டவுன்? இப்போது டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் அக்காட்ட சொல்கிறீங்க கொஞ்சோண்டு சவுண்டை குறை, கொஞ்சோண்டு சவுண்டை கூட்டி வை. அது எப்படி சொல்கிறது? கேன் யூ டேர்ன் த வால்யூம் அப்? குறைக்கணும்னா கேன் யூ டேர்ன் த வால்யூம் டவுன் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து அம்மா சொல்கிறது அடிக்கடி சொல்கிறது, நான் சொல்கிறத செய். அது எப்படி சொல்கிறது? டூ அஸ் ஐ சே. நான் சொல்கிற மாதிரி செய். டூ அஸ் ஐ சே. இது நீங்கள் உங்கள் தங்கச்சி தம்பி கூட ஆர்டர் போடலாம். டூ அஸ் ஐ சே. அடுத்து வாட் யூ வாண்ட் டு டூ? இது டீச்சர்ஸ் அதிகமாக கேட்பாங்க. 10th முடிக்க போகிறீங்க, அடுத்து 11th 12th என்ன பண்ண போகிறீங்க, 12th முடிக்க போகிறீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அதான் வாட் யூ வாண்ட் டு டூ. நெக்ஸ்ட் வாட் யூ வாண்ட் டு டூ இன் லைஃப்? ஓகே. வாட் யூ வாண்ட் டு பிகம்? என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம். ஓகே. இப்போ அடுத்து இது டீச்சர்ஸ் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பெரிய ஹாலில் உட்காந்து ஒரு மீட் நடந்துட்டுருக்கு அப்படின்னா எனக்கு நான் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதா அப்படின்னு எப்படி கேட்குறது? ஆம் ஐ ஆடிபிள்? எல்லாருக்கும் கேட்குதா? ஆம் ஐ ஆடிபிள் டு எவ்ரி ஒன்? ஓகே. குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட்? நான் சொல்கிறத திருப்பி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் ஆஃப்டர் மீ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மிஸ்டர் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னது எனக்கு புரியல, திருப்பி சொல்லுங்கன்னு, அது எப்படி சொல்கிறது? குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட் மேம் அப்படி. அப்புறம் அடுத்து நல்லா இருக்கியா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லா இருக்கேல்ல அப்படின்னு கேட்குறத ஆர் யூ ஆல் ரைட்? ஆர் யூ ஆல் ரைட்? நீங்கள் ஃப்ரெண்ட்டு கேட்கலாம், இல்லைனா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்கலாம், யாருக்குனாலும் கேட்கலாம், ஆர் யூ ஆல் ரைட்? அடுத்து when are you going on your trip? ஒரு ட்ரிப் போகிறீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட எப்போ போகிறீங்கன்னு எப்படி கேட்குறது? when are you going on your trip? when are you going on your trip? when are you going on your trip? அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை உங்கள் டீச்சர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, நடுவில் போய் நீங்கள் ஒரு டவுட் கேட்கணும். எப்படி கேட்குறது? பொலைட்டாக ஐ எம் சாரி டு இன்டரப்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேச வேண்டியதை பேசலாம். ஐ எம் சாரி டு இன்டரப்ட், அதாவது உள்ளே வர்றதுக்கு ஐ எம் சாரி, ஆனால் என் அவசியம் நான் சொல்லியே ஆகணும், அதுதான் ஐ எம் சாரி டு இன்டரப்ட். அடுத்து ஐ எம் போர்டு. முக்கால்வாசி இப்போ ஹிஸ்ட்ரி கிளாஸ்லாம் பாருங்களேன், அப்படியே செம்ம கடியாக இருக்கும் இல்லையா? அப்போ என்ன உங்கள் ஃபீலிங் எப்படி சொல்கிறது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டே ஐ எம் போர்டு அப்படி சொல்லலாம். சரியா? ஆர் யூ கம்மிங் வித் அஸ்? இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன், நீங்களே கேட்குறீங்க, நீங்கள்லாம் வெளில போகிறீங்க, என் கூட வரீங்களா அப்படின்னு. ஆர் யூ கம்மிங் வித் அஸ் அப்படின்னு கேட்கலாம். சரியா? நான் டூர் போகிறேன், ஆர் யூ கம்மிங் வித் அஸ் அப்படின்னு கேட்கலாம். சரியா? நாங்கள் டூர் போகிறோம், ஆர் யூ கம்மிங் வித் அஸ் அப்படி. சரியா? அடுத்து allow me to introduce myself. அதாவது ஒரு பெரிய மீட் இருக்குது, நீங்கள் ஏறி பேச போகிறீங்க, ஸ்டேஜ் ஏறி, அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறீங்க allow me to introduce myself. அதாவது என்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் அனுமதிங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கன்னு அர்த்தம் இன்டெரக்டாக. சரியா? ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் திருப்பி திருப்பி சொல்லி பாருங்கள். நான் திருப்பி சொல்லியிருக்கேன், மறுபடியும் பேச பேச இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் லாங்குவேஜ்.
பெரிய அப்படியே அறிவு கிடையாது. இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். ஒரு குழந்தை கற்றுக்கிற மாதிரி திருப்பி திருப்பி பேசி பேசி ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இன்னொரு 15 சென்டென்சஸோடு நான் வரேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, பை.